டுங்கராவில் மக்களை பற்றி நம்ம அறிய போறோம். டுங்கராவில் மக்கள் இவங்க விந்திய மலையில் இருக்கிறாங்க, நர்மதை ஆற்றுடைய கரையில் இருக்கிறாங்க. 1,25,000 பேர் இருக்கிறாங்க. 1990 வருஷம் வரை இவங்க மத்தியில யாருமே உழைத்து போகல. ஏன்னா இவங்க ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிறாங்க. யாருமே படிக்கல. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க. அவங்க ஆடை வெட்டி அதுல எந்த பகுதியும் அவங்க கழிக்க மாட்டாங்க. கண்ணை கழிக்க மாட்டாங்க, காது பல்லு எதையுமே கழிக்க மாட்டாங்க. அப்படியே அந்த தோலை தீல மாட்டிட்டு அது அப்படியே துண்டு துண்டை வெட்டி போட்டு தான் அவங்க சமைச்சாங்க. அதனால எல்லாருக்கும் வயிற்று வலி, எல்லாரும் வயிற்ற காட்டினாலும் அங்குள்ள அந்த மந்திரவாதிகள் அப்படியே சூடு போட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் வயிற்று வலி. அப்படிப்பட்ட அந்த மக்கள், பின்வாங்கின மக்கள் மத்தியில நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக 1990 வருஷம் பணி ஆரம்பித்தது. நானும் என் மனைவியும் 25 வருடங்கள் அவருடைய மத்தியில் பணி செய்தோம். அந்த ஊழியத்தை குறித்து என்னுடைய மனைவி பகிர்ந்து கொள்வார்கள். பாரத தேசத்திலே குஜராத் இந்த இடத்திலே வசித்து வரும் இன்னும் இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலே நடைபெறும் ஊழியங்களை பற்றி உங்கள் மத்தியிலே சொல்வதற்கு தேவன் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். டுங்கராவில் மக்கள் இவர்களை பற்றி என் கணவர் சிறிது சொன்னார்கள். இவர்கள் நர்மதா ஆற்றின் ஓரத்திலே வசிக்கிறார்கள். இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். யோனா 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொன்னப்பட்டபடி வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷனும் அநேக மிருக ஜீவங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார். நாங்கள் இவர்கள் மத்தியிலே சென்று ஊழியத்தை செய்ய எந்த ஒரு சர்வேயை நாங்கள் எடுக்கவில்லை. யாரும் சர்வே செய்ததும் கிடையாது. குஜராத்துக்குள்ளே சென்று விடுங்கள் என்று நாங்கள் குஜராத்திலும் மத்திய பிரதேசம் பாடலான கவாண்ட் என்ற பணித்தளத்திலே நானும் என் கணவருமாக சென்று ஊழியத்தை செய்ய எங்களுக்கு அந்த இடத்துல போன போது வீடு கிடைக்க, வீடு தர ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால் யாருமே எங்களுக்கு நீங்கள் என்னதுக்கு வந்திருக்கிறீர்கள், எதற்காக வந்திருக்கிறீர்கள், இங்கே கிறிஸ்தவர்களே கிடையாதே என்று சொன்னார்கள் அந்த கொஞ்சம் உயர்ந்த ஆட்கள். ஆனால் நாங்கள் அவர்கள் மத்தியிலே ஒன்று சொல்லாமல் ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களுக்கு அங்கே தங்களுக்கு வீடு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் மலை பகுதிகளிலே வசிக்கிறவர்கள். அவர்கள் இருக்கும் இடத்திலே கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, பஸ் போக்குவரத்து கிடையாது. மலைப்பகுதியான இடத்திலே வசிக்கிறவர்கள். அவர்களில் யாருமே படிப்பறிவு இல்லாதவர்கள். அவர்களுக்கு ஒரு கணவருக்கு 4 மனைவி, 7 மனைவி, ஒவ்வொரு குடும்பத்திலும் 14 பிள்ளைகள், 12 பிள்ளைகள் அப்படி உண்டு. அதனால் அவர்கள் மத்தியிலே அவர்களை சென்று ஊழியத்தை தொடங்க மிகவும் கடினமாயிருந்தது. அவர்கள் நம்மை போல இப்படி இருக்கவில்லை. அவர்கள் முகத்தை எல்லாம் மூடிக்கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை பெண்கள் முகத்தை பார்க்க முடியாது. அவர்கள் படித்தவர்களோடு பேசினதும் கிடையாது. அவர்கள் மத்தியிலே போய் செய்ய போகும்போது மிகவும் கடினமாக இருந்தது. ரொம்ப எதிர்ப்பு நிறைந்த இடம் வேறே. அதனால் நானும் என் கணவருமாக அவர்கள் மத்தியிலே சென்று ஊழிய செய்ய தொடங்கும் போது இப்படிப்பட்ட மலைப்பகுதியிலே சென்று ஊழிய செய்ய ஆண்டவரே கடினமா இருக்கு. அப்பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசினார். நீங்கள் பேதுரு இரவெல்லாம் மீன் பிடித்த போது மீன் கிடைக்கவில்லை. அதே போல நாங்கள் மத்திய பிரதேசத்தில் என்று ஊழியம் செய்யும் போது ஆத்துமாக்கள் கிடைக்கவில்லை. அப்பொழுது ஆண்டவர் எங்களோடு லூக்காவிலே சொன்னப்பட்டபடி ஆலயத்திலே சென்று வலைகளை போடுங்கள். இவர்கள் இருக்கும் இடத்தை ஆண்டவர் எங்களோடு பேசினார். இவர்கள் இருக்கும் இடம் ஒரு ஆழம் போல. அவர்கள் மத்தியிலே சென்று அந்த வலைகளை போல ஆண்டவர் எங்களோடு பேசினால் நாங்கள் அவர்களுக்கோடு சென்று முதலிலே அந்த ஊர் தலைவரை பார்த்து சுவிசேஷம் செல்ல சொன்னோம். அவர்கள் வீட்டுக்குள் ஒரே ரூமாக தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் ஆடு மாடு கோழி அவர்கள் எல்லாருமே இருப்பார்கள். கதவு சரியா இருக்காது. அதற்குனால அவர்களுக்கு இருக்கிறதுக்கும் சரியா வீடு இருக்காது. அதனால் நாங்கள் வெளியே நின்று அவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னோம். அதிலே அநேகர் பேய் பிசாசிலே அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். பேய் பிசாசுக்கு அடிமை, அநேகர் பலவித வியாதிகளுக்கு அடிமையாக இருந்தார்கள். மந்திரவாதிகள் எங்களுக்கு முன்னாக அநேகர் சொன்னார்கள், இந்த வியாதியில இருந்தோம், அந்த வியாதியில இருந்தோம், மந்திரம் செய்தோம். அதே போலதான் இவர்களும் அப்படியே இருந்தார்கள். மந்திரம் செய்த இவர்கள் ஆஸ்பத்திரிக்கே போனது கிடையாது, ஊசி போடுறது கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு போக ரொம்ப பயந்தவர்கள். ஏன்னா அப்படிப்பட்ட அவங்க இல்லை. எதுக்கானாலும் மந்திரவாதியிட்ட தான் போவார்கள்.
அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு அவர்களுக்கு பற்றி சொல்லி அப்படி அநேக வியாதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது அநேக வியாதிகளை ஆண்டவர் சுகப்படுத்தினார். எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு சுகப்படுத்தினார். என்னது தேவை இருந்தாலும் நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். நாங்கள் அவர்களிடம் நீங்கள் ஆண்டவருக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஒன்லி நீங்க இயேசுவை மாத்திரம் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த விக்கிரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், எங்களுக்கு எந்த ஒரு காணிக்கையும் வேண்டாம் என்று சொல்லி இவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் உண்டு. திருமணத்துக்கு ஒரு தெய்வம், இறந்தாங்கன்னா ஒரு தெய்வம், நல்ல விளைச்சல் கிடைச்சா ஒரு தெய்வம், எல்லாத்துக்கும் ஒரே தெய்வம் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் வேற வேற தெய்வம். திருடம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தெய்வம், அவருடைய அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பெயர்கள் உண்டு. எல்லாம் ஒரு கட்டையும் ஒரு மரமும் ஒரு கல், இதுதான் அவங்க தெய்வம். தெய்வத்துக்கு கொடுக்கிறது பச்சை முட்டையும் ஆடு மாடு கோழி சாரையும், இதை தான் கொடுப்பாங்க. அவங்க 24 மணி நேரம் சாரியத்தை குடித்து கொண்டே இருப்பார்கள். ஒழுங்கா குளிக்க மாட்டாங்க, துணி தைக்க மாட்டாங்க, முடிய எண்ணெய் தைக்க மாட்டாங்க. இப்படி ரொம்ப பின்வாங்கின மக்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய அதிலிருந்து அநேகர் விசுவாசத்தில் வர தேவன் கிருபை செய்தார். இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அநேகரும் எங்களோடு சேர்ந்து அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அதனால் அதிலிருந்து வந்த ஒரு ஊழியர் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய சாட்சியை சொல்வார். என்னுடைய பெயர் பல்சிங். મારું નામ બલસિંહભાઈ ડી. என்னுடைய பெயர் பல்சிங். ગુજરાતી આવીએ છે. நாங்கள் குஜராத்திலே ஆமாடுங்க என்ற இடத்திலே நாங்கள் வசித்து வருகிறோம். અમે ડુંગરાબીલ વિસ્તારમાં તો પ્રથમ વિશ્વાસી છે અને જ્યારે પ્રભુની સુવાર્તા લગભગ 1990માં આજથી 25 વર્ષ પહેલા જીપ ટીમ દ્વારા ચોપાનિયા FMB દ્વારા વેચવામાં આવ્યા. எங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாக FMB மூலமாக ஊழியர்கள் மூலமாக எங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை கொண்டு வந்தார்கள். ત્યારે અમારા વિસ્તારમાં તો કોઈ ભણેલા નથી, પણ એક સરપંચ હતા. எங்கள் ஊரிலே நாங்கள் யாரும் படித்தது கிடையாது. எங்கள் ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர் உண்டு, பிரசிடென்ட். તેમને મિશનરીઓ સાહેબ મળીને ટ્રેક્સ આપ્યા અને ચોપાને આપ્યા. પછી થોડી સમય પછી ફરી પાછા મુલાકાત લેવા માટે મિશનરીઓ આવ્યા. ஊழியர்கள் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் எங்களை அவர்கள் சந்திக்கிறதுக்காக வந்தார்கள். ત્યારે જે ચોપાને આપ્યા હતા, ચોપડી આપી હતી, તેમાં પ્રભુની સુવાર્તા હતી. તે સુવાર્તા જે સરપંચ તે વાંચ્યા અને એમાં લખેલું હતું કે બીમાર લોકોને પણ સાજાપણ આપે છે એવું લખેલું હતું. அவர்கள் கொடுத்த அந்த ஆண்டவரை பற்றி எழுதுகிற அந்த டிராக்ஸை நான் என்னிடம் தந்தார். நான் அதை வாசித்தேன். அதில் வியாதியஸ்தர்களுக்கும் சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று எழுதியிருந்தது. તે તો મારા બાબાના છોકરા હતા સરપંચ, અને તે મોટા હતા. ત્યારે અમે એમની સાથે સંગતિ કરતા હતા. ત્યારે અમે એકબીજા સાથે વાત કરતા હતા. આ પ્રભુ એક દેવ છે અને એ મફત સાજાપણ આપે છે એવું મિશનરી બોલે છે. અમે પ્રાર્થના કરીએ છીએ કોઈ બીમાર હોય તો તમે લાવો એવું બોલતા હતા. એટલે આપણી ભાભી બીમાર છે તો તેમને આપણે પ્રાર્થના માટે લાવીએ એવા બોલતા હતા. எங்களுடைய ஊர் தலைவர் வந்து என்னுடைய பெரியப்பா மகன் தான். அவருடைய மனைவி சுகயினமாக இருந்தார்கள். அதனால் இந்த புக்கிலே வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதனால் நான் அதை வாசித்து பெரியப்பா மகன்கிட்ட சொன்னேன், இதில் அப்படி சொல்லியிருக்கிறது. அதனால் உன்னுடைய மனைவி அவர் மனைவி சுகமில்லாதனால் அவர் வீட்டை விட்டு வேற அவருடைய அப்பா அம்மாவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக சொல்லிவிட்டார். இவருக்கு வேற ஒரு மனைவியை வைத்து கொண்டார். அதனால் இவர்கள் எல்லாம் யோசித்து அவர்களை கொண்டு வர சொல்லுங்கள், இவர்கள் அந்த புக்கில் எழுதின போல இவங்க செய்தால் நம்ம அன்னைக்கு சுகம் கிடைக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. પછી અમે અમારા ભાભીને બોલાવી લાવ્યા. એમને તો ભીમાના લીધે એમના પપ્પાના ઘરે મોકલી દીધી હતી, પણ અમે બોલાવી લાવ્યા. પછી મિશનર સાહેબ આવ્યા અને પ્રાર્થના કર્યા. પછી એ શેતાના બંધનમાં હતા અને પ્રભુ એને મિશનરોના પ્રાર્થના દ્વારા પ્રભુ એને સાજાપણ આપ્યા. அதனால் என்னுடைய அண்ணனுடைய மனைவியை அவர்கள் அப்பா அம்மா வீட்டில் கொண்டு வந்து திருப்பி கொண்டு வர சொல்லி அவர்களுக்காக எண்ணெய் பூசி இவர்கள் வசனத்தை சொல்லி ஜெபித்தார்கள் ஊழியர்கள். அதை ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். અમે તો જ્યારે જન્મ મરણ અને લગ્ન દરેક સમયમાં દારૂ વાપરીએ છીએ. અને અમે તમે પણ અજાણ નથી, અમે તો મૂર્તિ પૂજક ઝાડ પથ્થર દિવસ સાંજ સૂરજ આ ધરતી છે એને તો ભગવાન તરીકે અમે માનતા હતા. પણ આ ઈસુનું નામ પહેલી વાર આપવામાં આવ્યું, એ મફત સાજાપણું આપે છે અને પ્રાર્થના દ્વારા. એટલે આ નામ બહુ સારું નામ છે એવું
અમને થોડું સારું લાગ્યું. நாங்கள் பிள்ளை பிறந்தாலும் சரி, திருமணமானாலும் சரி, இறந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் சரி, சாரியத்தை தான் நாங்கள் குடித்து கொண்டு அதை தான் நாங்கள் உபயோகிப்போம். நாங்கள் மரம், கல், இந்த சூரியன், சந்திரன், இந்த நிலம், இதைத்தான் நாங்கள் கடவுளை என்று வணங்கி கொண்டிருந்தோம். ஆனால் அந்த சுவிசேஷர்கள் வந்து, ஊழியர்கள் வந்து முதலாக எங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னார்கள். அதுவரை நாங்கள் இயேசு தேவம் என்று கேள்விப்பட்டதே கிடையாது. પછી અમે મિશનરી સાહેબને કીધું કે તમે ચોક્કસ અમારે ઘરે આવો અને આરાધના કરો. આરાધના મીટિંગ આપણે ચાલુ કરીએ, કેમ કે ખરેખર પ્રભુ ઈસુ એક દેવ છે. એનું નામ ઈસુ છે. એ મફત સાજા પણ આપે છે અને આપણને એ નામ તો આજે જાણવા મળ્યું. આટલા સુધી તો આપણે બીજા નામથી આપણે ભગવાનને પૂછતા હતા, બકરા ચડાવતા હતા, પણ આ તો મફત. અને પછી એ ઈસુ, એ ઈસુનું નામ ખબર જ ના હતી અમને ઈસુ કોણ છે. એટલે ઈસુનું નામ પર વિશ્વાસ કરવા દ્વારા અમે સાજાપણ પામ્યા. પછી આરાધના ચાલુ કરવા માટે મિશનરી સાહેબને બોલાવ્યા. મિશનરી સાહેબ આરાધના ચાલુ કર્યા. આરાધના ચાલે છે. அதுவரை நாங்கள் இயேசு என்ற பெயரை கேள்விப்படாதவர்கள் அன்று இயேசு என்ற பெயரை கேட்டதினால் நாங்கள் ஊழியர்கிட்ட சொன்னோம், நீங்கள் தொடர்ந்து எங்கள் ஊருக்கு வாங்கள், எங்கள் ஊரிலே நீங்கள் இயேசுவை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று எங்களுடைய பெரியப்பா மகனும் கூப்பிட்டார். அதனால் எங்கள் ஊரிலே ஊழியர்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் இயேசுவை பற்றி எங்களுக்கு சொல்ல தொடங்கினார்கள். அதனால் நாங்கள் இயேசுவை மேலே விசுவாசம் வைக்க ஆசைப்பட்டோம். ત્યારે મીટિંગ ચાલતા હતા તે સમયે જ્યારે આરાધના ચાલે અને ભજન કરે ત્યારે આ પ્રભુ ઈસુનું નામ તો વિદેશી નામ છે. આ દેવ તો બીજા દેશનો દેવ છે. એવી રીતે અમારા ગામના લોકો સતાવવાનું ચાલુ કર્યું અને અમને પાણી કે એમની સંગતિમાં રહેવા કે મરણ પ્રસંગમાં, લગ્ન, એ પ્રસંગમાં અમને આવવા પણ ના થાય અને હોળીમાં પણ આવવાની દે. એ રીતે આ લોકો પાણી ભરવાની દે. એ રીતે બહુ સતાવણી ચાલુ કર્યા. அவர்களுக்கு இதை போல உங்களை போல அவர்களும் அந்த வீட்டுக்கு முன்னாலே இப்படி கூடிக்கொண்டு வருவார்கள். அப்பொழுது நாங்கள் இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது எங்கள் ஊரிலே ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த இயேசு வந்து வெளிநாட்டு மதம், அதனால இது என்ன புதிதாக இவங்க வந்து சொல்லுதாங்க, இவ்வளவு நாளும் இவங்க நம்மளோட சேர்ந்து இந்த இதை விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஏன் புதுசா இப்படி ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எங்களோட அவங்க ஐக்கியம் கொள்வதும் கிடையாது. அப்புறம் எங்களை விட்டு அவங்க தூரமாக இருந்தார்கள். ત્યારે અમે પણ ખરેખર પ્રભુ ઈસુ તો મફત સાજા પણ આપે છે, પણ આ આપણા લોકો તો આપણા દેવને છોડીને તમે આમાં કેમ ગયા? તમે ગામથી બહાર નીકળી જાઓ, પાણી પણ નહીં ભરવા દે, તમને ગામથી બહાર કાઢી નાખવામાં આવશે અને કોઈ સંબંધ પણ રાખવામાં નહીં આવે, એવું આ લોકો બોલતા હતા. પણ જે ઈસુ નામમાં અમને મફત સાજા પણ આપ્યા અને ઘણા વર્ષોથી બીમાર હતા તે અમારા મનમાં હતા. અને મિશનરી સાહેબને પણ આ લોકો આવવાનું નહીં ગામમાં એવું બોલતા હતા. પણ અમે કીધું કે પ્રભુ ઈસુનું નામ તો સારું નામ છે, તમે સાહેબ આવો. અને ત્યારે સાહેબ પણ અમને શું કીધા, તમારા જેવા લોકો પ્રાર્થના કરે છે આપણા માટે, તમે ચિંતા ના કરો. અને તમે આપણે ઘણા લોકો છે એવા અમને આશ્વાસન આપ્યા. પછી ખરેખર મિશનરી સાહેબ આશ્વાસન આપ્યા અને અમે પણ વિશ્વાસમાં રહ્યા અને સાહેબ પણ અમારી સાથે સાથે કાયમ રહેતા હતા, દરેક સમયે મુલાકાત લેતા હતા. તેથી અમારો વિશ્વાસ પણ ડગ્યો નથી. ஊழியர்கள் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட இருந்து வந்தார்கள். அநேக எதிர்ப்பு மத்தியிலும் மக்கள் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் எங்களை விட்டு தனியாக பிரிந்து வாழ்ந்தார்கள். ஆனாலும் ஊழியர்கள் எந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், அவர்கள் எங்களோடு கூட இருந்து அந்த எதிர்ப்பை தாங்கிறதுக்கு அவர்களும் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கூறி ஜெபித்து எங்களை உற்சாகம் ஊட்டினார்கள். அதனால் நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுத்தார். અને પછી જે પ્રભુ ઈસુ અમને સાજાપણ આપ્યા અને એ ઈસુને અમારા સગાવાલા લોકો બીજા ગામમાં હતા તેમને અમે પણ કીધું. ત્યારે અમારા સાહેબ મિશનરીઓ આવતા હતા અને એ રાજુભાઈનું કુટુંબ, સેબાબેન, આ લોકો આવીને અમારી સાથે રહે. પછી અમે કહીએ અમારા સગા પણ ત્યાં છે, ઈસુ સાજાપણ આપે છે, એવું આપણે બતાવીશું. એવી રીતે આજુબાજુ ગામમાં પણ સુવાર્તા ફેલાઈ ગઈ. அதன் பிறகு இவர்களோடு சேர்ந்து நாங்களும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், இவர்கள் எந்தெந்த ஊருக்கு போகிறார்களோ என்று சொல்லி இவர்களோடு சேர்ந்து நானும் ஊழியம் செய்வதற்காக, இயேசுவை பெற்றவர்களுக்காக இந்த தேவன் நமக்கு எந்த ஒரு பணம் இல்லாமல் ஃப்ரீயாக சுகத்தை கொடுக்கிறார். இந்த இயேசுவை பற்றி நாம் எல்லாருக்கும், நம்ம உறவினருக்கு, நம்ம ஜாதிக்கு, எல்லாவற்றுக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இவர்களோடு சேர்ந்து நானும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். પછી સુવાર્તા દ્વારા
ચમત્કાર દ્વારા લોકો વિશ્વાસમાં આવે છે, તેથી ઘરમાં બેસવા માટે ઓછી જગ્યા પડતી હતી. પછી મિશનરી સાહેબ આપણે એક મોટું ચર્ચ બાંધીએ અને આપણે બેસવા માટે જગ્યા નથી, એવી રીતે મિશનરી સાહેબ વિચાર કરીને મોટું ચર્ચ પણ બાંધવામાં આવ્યું અને ત્યાં ઘણા લોકો પ્રભુમાં પણ ઉમેર્યા. એવી રીતે વિશ્વાસમાં લોકો આવે છે. இப்படி ஊழியம் வளர்ந்து வரும்போது அங்க எந்த வீட்டில் நாங்கள் கூட்டம் வச்சிருந்தோம் அந்த வீடு சின்னதாக இருந்ததுனால ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க ஸ்தாபனத்துக்கு எழுதி எங்கள் ஊரிலே ஒரு ஆலயத்தை கட்டி ஆண்டவரை ஆராதிக்க தேவன் கிருபை செய்தார். તો પણ એ વિશ્વાસમાં બહુ આસાનીથી લોકો આવતા નથી. ડુંગર વિસ્તાર છે અને પહેલી વાર પ્રભુ ઈસુનું નામ આપવામાં આવે છે અને આ લોકો તો નીચા લોકો છે, આ લોકો તો વિદેશના છે એવું આ લોકો બોલે છે. પણ પ્રભુના કૃપા દ્વારા ત્યાં સતાવણી પણ થાય છે અને અમે પ્રભુની કૃપા દ્વારા સુવાર્તા પણ આપીએ છીએ. જે પ્રભુ ઈસુ અમને મળ્યા છે તે ઈસુને અમે બતાવીએ છીએ. એવી રીતે અમે જઈએ છીએ અને ઘણીવાર અમે જીસસ ફિલ્મ એક દિવસ ગામમાં લઈ જતા કડીપાણી, ત્યાં અમને મારવામાં પણ આવ્યા, પણ આ પ્રભુ ઈસુનું પ્રેમ જ્યારે અમે ઓળખી ગયા ત્યારે એ માર અને લાત ચપ્પલ એ બધું ખાઈને પણ અમે આવતા રહ્યા અને બીજા ફળિયામાં આવીને પ્રભુ ઈસુનું પિક્ચર બતાવ્યું કે જે પ્રભુ ઈસુ અમને મળ્યા એ અમે બીજા લોકોને બતાવવાનું છે. એવી રીતે અમે સુવાર્તા આજુબાજુ આપ્યા. அவர்களோடு சென்று நாங்கள் ஊழியம் செய்ய அப்படி போகும்போது எங்கள் ஊர் பக்கத்திலே 5 கிலோமீட்டர் தள்ளி கடிப்பாணின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே போய் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல போயிருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் எங்கள் குரோதமாக வந்து கல்லுகளை எரிந்தார்கள். அவர்கள் செருப்பை கலத்தி எங்களை அடித்தார்கள். எங்கள் ஊழியரையும் என்னையுமாக அடித்தார்கள். ஆனாலும் அந்த அடிப்பட்டாலும் அந்த இயேசுடைய அன்பை நாங்கள் அறிந்ததனால் அந்த இயேசுவை நாங்கள் விடாமல் அதில் நிலைத்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அதே போல அன்னைய இடத்துல எதிர்ப்பு சந்தன் நகர் ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருக்கும் போது நாங்கள் இயேசுவி ஜீசஸ் மூலியமா போட்டுட்டு இருக்கும் போது ஒரு விஸ்வந்து பட்சத்துக்காரங்கள் 25 பேர் ராத்திரி 1 மணிக்கு வந்து அந்த லைட்டு கிடையாது, நாங்கள் ஜெனரேட்டர் கொண்டு போய் போட்டுட்டு இருந்தோம், வந்து கணவரை பயங்கரமாக சுற்றி நின்று அடித்தார்கள். எங்களோடு சேர்ந்து நம்ம ஹாஸ்டல் பிள்ளைகளும் வந்திருந்தார்கள், 50 பிள்ளைகளும் பையங்களும். அப்பொழுது அவர்கள் அடித்து விட்டு ராமன் தான் தெய்வம் என்று சொல்லி அடித்தார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய பலத்தினால் என் கணவர் ராமன் தேவன் என்று சொல்லாமல் அந்த எதிர்ப்பை தாங்கி அவர்கள் வாயை மூடிக்கொண்டே நின்றார்கள். எல்லாம் 2 கை வைத்து ரொம்ப அடித்த பிறகு இவர்கள் கீழே விடும் போது விசுவாசி ஒருவர் தாங்கி பிடித்து அழுதார். உங்கள் மத்தியிலே என்ன தவறு செய்தோம்? நீங்கள் படம் போடக்கூடாது சொன்னீர்கள், அடைத்தீர்கள், நாங்கள் ஆஃப் பண்ணி விட்டோம், மறுபடியும் ஏன் அடிக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் அழுதார், ஓ என்று சத்தம் போட்டு. அதன் பிறகு விட்டு விடுங்கள் என்று சொன்னார். நாங்கள் போன வண்டியை எரிக்க வந்தார்கள். ஆனால் அந்த வண்டியெல்லாம் எரிக்காதபடி நாங்கள் ராத்திரி 1 மணிக்கு இந்த ஹாஸ்டல் பிள்ளைகளோடு நானும் என் கணவர் குடும்பமாக வந்தோம். ஒரு பெண்ணு மட்டும் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவளை பிடியுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி இந்த பையன்கள் எல்லாரும் லைனாக நின்று அவர்கள் பின்னாக என்னை போய் சொல்லி நாங்கள் ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணனால இருட்டா இருந்தனால நான் அந்த வண்டியில போய் ஏறக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதே போல கோதராவில் 2002 ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டது. நாங்கள் இருக்க வீடும் ஹாஸ்டலும் வாடகையில இருக்கிறோம், அது முஸ்லிம் வீடு. அதனால் முஸ்லிம்கள் வீடுகள் எல்லாவற்றையும் எரித்தார்கள், அவருடைய பொருட்களை எடுத்து சென்றார்கள். அது மத்தியிலும் அந்த நாளிலே அவர்கள் அதை எடுக்கிறதுக்கு முன்பாக எல்லாருக்கும் சிவனுடைய போட்டோவை பெரித வால் போஸ்டா வைத்து எல்லார் வீட்டிலையும் வாசலிலும் ஒட்ட வேண்டும். முதலிலே எனக்குன்னா அவர்களுக்கு எது இந்து வீடு எது முஸ்லீம் வீடு என்று கண்டுபிடிக்க முதலில் இருந்த ஊரில் இருந்த அத்தனை முஸ்லீம்கள் ஒருவர் விடாம எல்லாரையும் வெளியே அனுப்பினார்கள். ஒன்லி இந்துக்கள் மாத்திரம் தான் இருந்தார்கள். அதோடு கூட நாங்கள் குடும்பமாக கிறிஸ்தவர்களாக அந்த இடத்துல இருந்தோம். அப்பொழுது அவர்கள் கொண்டு வந்து வீடு வீடாக இந்த சிவனுடைய போட்டோவை கொடுத்தார்கள். எழுத வந்து நீங்கள் இந்த போட்டோவை எடுத்து உங்க வீட்டு கதவுலையும் ஹாஸ்டல்லையும் ஒட்டி விடுங்கள். அப்பொழுது நான் எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் நான் பயந்தேன், ஐயோ எத்தனை பேரை வரப்போகிறார்களே என்று சொல்லி. அவர்கள் சொன்னால் நீ இதை ஒட்டி வென்றால் ஒண்ணுமே செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆண்டோடைய பலத்தினால அந்த போட்டோ வாங்கி ஒட்டாதபடி இருந்து ஜெபத்தோட நிலத்திற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 2000க்கு மேலாக அருவா கம்பு வில்லு எல்லாத்தோட குடித்து கொண்டு பெரிய விசைகளை வைத்து கொண்டு ஒவ்வொரு வீடாக உடைத்து வந்தார்கள். என்னுடைய வீட்டுக்கிட்ட வரும்போதும் நான் நின்றேன், என்ன செய்ய வேண்டும், நானே கதவை திறக்கிறேன் என்று சொல்லி கதவை திறந்தேன். எங்க வீட்டுக்குள்ளே வந்தார்கள், எதையுமே எடுக்கிறதுக்கு அவர்களுடைய இல்லை, ஒரே புக்குகளா இருந்தது. என்னத்தை எடுக்க என்று பார்த்தார்கள். என்னாலும் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னேன். ஆனால் ஆண்டவருடைய பலத்தினால அவர்கள் ஒரு ஜாமான கூட எடுத்துட்டு போகாம இருக்க ஆண்டவர் உதவி செய்தார்.
எங்க ஹாஸ்டல்ல இருந்த 50 பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாத்தார். பறந்து காக்கிற பட்சிகளை போல ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் என்று தேவன்களோட வசனத்தை கொடுத்தார். அதிலே இந்த ஹாஸ்டல் பிள்ளைகளை அவருடைய பெற்றோர்கள் வந்து எங்கள் பிள்ளைகளை விட்டு விடுங்கள் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போய் விட்டார்கள். ஆனால் அதன் மத்தியிலும் ஹாஸ்டல்லே ஒரு 2-3 பிள்ளைகள் மாத்திரம் இங்கே வந்திருக்கிறார்கள். அதிலே சில பிள்ளைகள் இவர்கள் நாங்கள் போக மாட்டோம், நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து எங்களுக்காக வந்து இவ்வளவு போராட்ட எதிர்ப்பு நிந்தனை மத்தியிலே நின்றிருக்கிறீர்கள், நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம் என்று எங்களோடு கூட ஒரு 3 வாலிப பையன்கள் மாத்திரம் எங்களோடு அவர்கள் தங்கினார்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கதவை பூட்டி கொண்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும், எந்த பொருளையும் வாங்க போக முடியாது, வீட்டுக்குள்ளே நாங்கள் உபவாசம் இருந்து பைபிளை வாசித்து நாங்கள் ஒவ்வொருவரோட ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று நாங்கள் பேசிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருந்தோம். ஆண்டவர் எங்களையும் ஹாஸ்டல் பிள்ளைகளையும் பொருட்களையும் தேவன் பாதுகாத்தார். எந்த ஒரு விபத்து இல்லாமல் பாதுகாத்தார். அந்த கோத்ரா நேரத்திலே ஒவ்வொருவரும் அந்த ஊரில் உள்ள பெரிய தலைவர்கள் கூட பயந்து சென்றார். ஆனால் அந்த நேரத்தில் ஜெபத்தோடு நான் இருந்தேன். அந்த எதிர்ப்பு அந்த வந்த 2000 பேரின் முன்னாலேயும் நிற்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார். எந்த ஒரு எங்கள் வீட்டிலேருந்து எந்த ஒரு பொருளும் போகாதபடி தேவன் பாதுகாத்தார். இப்படியாக அவர்கள் மத்தியிலே நிறைய எதிர்ப்புகள் உண்டு. எதிர்ப்பு மத்தியிலும் தேவன் இதுவரை அநேக ஆலயங்கள் எழும்பவும் 7 ஆலயங்கள் கட்டவும் 23 ஜெப குழுக்கள் காங்கிரிகேஷன் வீடுகளிலே ஆராதிக்கவும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நடிச்சதும். ஒரு ஹாஸ்டல் இருக்கு, அதில் 50 பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஒரு டேக்கர் சென்டரில் 50 பிள்ளைகள் படிக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அநேக பிள்ளைகள் உண்டு. ஆனால் அது மத்தியிலும் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை படித்து இங்கே நம்ம மத்தியிலே இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளெல்லாம் படித்து 12th படிச்சிருக்காங்க, ITI படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க படித்து வேற வேலைக்கு போனால் 8000-10,000 சம்பளம் கிடைக்கும். இன்று நம்மளோடு அவர்கள் 2500 ரூபாயிலே எங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவின் அன்பை ருசித்ததினால் நாங்களும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய உங்களோடு வருவோம் என்று சொல்லி மனமார்ந்து எங்களோடு சேர்ந்து இரவும் பகலாக ஒரு மிஷினரி போல அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தொடர்ந்து இந்த ஊழியங்கள் வளர நல்ல ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டுடைய ராஜ்யம் அந்த பகுதியிலே நிலைத்திருக்க தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்குங்கள். இவர்கள் நம்ம இப்பொழுது உங்கள் மத்தியிலே ஒரு பாடல்களை பாடி ஆடுவார்கள். ஜாதி ஜாதி மாய தாதா ஜாதி ஜாதி பாஷா தாதா